ஒரு நல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொன்னாலே டாட்டாவுடைய ஏஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ அதோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியான நம்ம செல்லமாக சொல்லுவோம். இப்போ வந்து டாட்டா இன்னொரு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாட்டா இன்ட்ரா. இந்த வீடியோவில் நாம இதனுடைய கம்ப்ளீட்டான ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறது பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாடா இன்ட்ராவுடைய ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீமியம் டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ரோம் பில்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு அப்கிரேட் வெர்ஷனில் இருக்கிறது டாடா ஏசிலேருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி, அதாவது கொஞ்சம் ரொம்பவே அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டான ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால இதில் வந்து டாடா V20 அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாட்டாவோட இன்ட்ரா V20. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு எக்ஸ்டர்னலாக வந்து நிறையவே ஒரு ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி வென்ஸ் எல்லாமே ஒரு 4 ஏசி வென்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஆடியோ வென்ஸுமே கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு அண்ட் ஃபீல்ஸ் ரியலி குட். அண்ட் சவுண்ட் சிஸ்டம் ஆல்சோ ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 ஸ்பீட் கேட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம கேட் டிரான்ஸ்மிஷன் சொல்லும் போது இதனுடைய இன்ஜினும் சொல்லி ஆகணும்ல. இங்கே நமக்கு டாட்டா ஒரு 1.4 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா 70 PHP பவரும் அண்ட் 140 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிடலாம். இந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து நம்மளுடைய டாட்டா ஏசி, அதாவது நம்மளுடைய குட்டியானையோட ஒரு ஸ்மால் அப்கிரேட்டட் விஷயம், அதோட அண்ணன் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இதில் வந்து அந்த ஹெட்ரூம், அதாவது டிரைவர் சீட்டுக்கும் சரி கோ டிரைவர் சீட்டுக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே இந்த சீட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய சீட்டாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட வந்து இந்த கியர் ஷிஃப்ட்ல அந்த டேஷ்போர்ட் கூட இன்க்ளூட் பண்ணிக்காங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா இந்த டாடா இன்ட்ரால இன்னொரு தேர்ட் பர்சனுமே ஈஸியாக வந்து டிராவல் பண்ணுற மாதிரி இவங்க வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் இந்த இன்டீரியருக்குள்ள நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு கிளப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே நமக்கு அந்த நம்ம சாதாரண நிறைய திங்ஸ் எல்லாமே போட்டு வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூடவே 2 மொபைல் ஃபோன் வைக்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சைட்லன்னு பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் பாட்டில் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரீமியம் ட்ரக் மாதிரி இருக்கிறதுக்கு டாட்டா ரொம்பவே வடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். இந்த டாடா இன்ட்ராவோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாடா ஏசியோட அதிகமாகவே இதனோட ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இதனுடைய மேக்ஸிமம் பேலோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 கிலோ, அதாவது 1.1 டன் வரைக்குமே இந்த டாடா இன்ட்ரால நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு டாடா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டாடா இன்ட்ராவோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 inches ரேடியல் டயராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த கிராஜுவலிட்டி, அதாவது நம்ம ஹில் ஸ்டேஷன் மேலே போகும்போது ஆகட்டும் எல்லாமே வந்து நமக்கு வந்து 45% வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து ஏறுறதுக்கு மாதிரியாக அந்த டயர்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு டைமண்ட் கட் அலாய்வில் அந்த மாதிரி அலாய்வில் எதுவுமே போடல. அட் த சேம் டைம்ஸ் இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த பாக்ஸ் ஐட்டம் வந்து காம்பினேஷன் பாக்ஸ் வந்து வீடை ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் டச்சை கொடுக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த டாடா இன்ட்ராவுடைய பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நமக்கு டிஸ்பிளே இருக்கும். அண்ட் ரியர்லன்னு பார்த்தோன்னா நமக்கு ட்ரம் பிரேக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதோட ஸ்ப்ரிங் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நமக்கு 7 ஸ்ப்ரிங், அதாவது 7 லீஃப் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லன்னு பார்த்தோன்னா 6 ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய பேலோட்ஸ் கொண்டு வரக்கு ஆப்ஷனலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த லீஃப் ஸ்ப்ரிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த டாடா இன்ட்ரா V10, அதாவது கொஞ்சம் ஒரு லோவர் வெர்ஷன் சொல்லலாம். இதனுடைய பேலோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோஸ், அதாவது 1 டன் வரைக்குமே இதில் வந்து நம்ம ஏற்றிட்டு போகலாம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு அங்கே கொடுத்த அந்த லீஃப் ஸ்ப்ரிங் அண்ட் இதோட பிரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. அண்ட் அப்கோர்ஸ் அந்த ரேடியோ டயர்ஸுமே இந்த டாடா இன்ட்ரா V10 கொண்டு தான் இதோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிடலாம்.
டாடா இன்ட்ராவோட V10 வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 800cc கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 PS பவரும் அண்ட் 96 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அட் த சேம் டைம்ஸ் இதில் வந்து நமக்கு அந்த டாடா ஏசியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அப்கிரேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் V20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய அப்கிரேட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அண்ட் இதனோட ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு உங்களோட கமர்ஷியல் யூஸ்க்கு என்ன வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் எது வாங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத கிளம்ப பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன் செகண்ட் மறந்தாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.